அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு இது. உறவினர்களிடமிருந்து அல்லது தெரிந்த நண்பர்களிடமிருந்து இந்த பொருளை எக்காரணத்தை கொண்டு வாங்காதீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும், குடும்பத்தில் கஷ்டம் வரும். நமக்கே தெரியாது, சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி குழப்பம் வரும், சண்டை வரும். ஆனால் அந்த பொருளால் அப்படிங்கிறத நாம் உணராமல் இருப்போம். சின்ன பொருளாகத்தான் இருக்கும். ஆனால் வீட்டில் பயங்கரமான ஒரு சண்டைகளையும் சச்சரவுகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன பொருள், ஏன் வாங்கக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, சொல் பேச்சு கேட்டு நடக்க சர்வகுரு வசிய தாயத்துடன் குரு பகவானேந்திரம் சேர்த்து பூஜித்து கொடுக்குறோம். அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சொந்தக்காரர் யார் வீட்லையாவது பார்த்தீங்கன்னா பெரிய மாந்தோப்பு இருக்கும் அல்லது புளியந்தோப்பு இருக்கும். அங்கே நிறைய மாங்காய்கள், புளியங்காய்கள் இருக்கும்போது அது அவங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு மீதி சேல் பண்ணிவிட்டு, நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே, நீ கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. நம்மளும் அது சும்மா தானே கிடைக்கிது, வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் தானே, வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். எக்காரணத்தும் கொண்டும் புளித்த பொருட்களை வாங்கவே கூடாது. அவங்க கையால் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியில் போயிடுவாங்க. அதே நேரத்தில் தரித்திரம் வீட்டில் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது கூர்மையான கத்தி, அருவாமனை இதெல்லாம் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்கள் ஊர் பக்கத்தில் நல்ல அருவாமனை கிடச்சா வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி உங்கள் பணத்தை கூட கொடுத்து அவங்கள வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது. அரிவாள்மனை, கூர்மையான பொருட்களை மற்றவர்கள் கைகளிடமிருந்து பெறுவது நமக்கு பார்த்திங்கன்னா கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு காரமான பொருட்கள், அதாவது மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குங்க, அது சும்மா தான் இருக்குது, ரொம்ப நாள் இருந்தால் வீணாக போயிடும், நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கக்கூடாது. அடுத்து காலணிகள், நான் நிறைய செருப்புகள் வச்சுருக்கேன், இந்த செருப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் 2 எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக வாங்கிட்டு வரக்கூடாது, அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில், அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பழைய துணிகள், எங்கள் வீட்டில் இந்த துணிமணிகள் நிறைய இருக்குது, இந்த துணிமணிகளை நீங்கள் கொண்டுட்டு போய் போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக கிழிந்த துணிகளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு வரக்கூடாது. கிழிந்த துணியை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றலை ரொம்ப அதிகரிக்க செய்யும். உங்ககிட்ட தெய்வ சக்தி அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா தலையணை உரை, எங்கள் வீட்டில் நிறைய தலையணை உரை இருக்குங்க. ஒரு 2-3 சும்மா தான் ஆஃபரில் வந்துச்சு. நான் இந்த பெட் கவர் வாங்கும்போது எனக்கு இந்த பில்லோ கவர் ஆஃபரில் வந்தது, எனக்கு இதை பிடிக்கல, வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு தேவைப்படும், உங்கள் வீட்டில் அன்றைக்கி பார்த்தேன் பில்லோ கவரே இல்லை, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு யாராவது உபயோகப்படுத்தின துணிமணிகள், யாராவது உபயோகப்படுத்தின காலணிகள், அவங்க உபயோகப்படுத்தின அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்காரணம் கொண்டும் வாங்காதீங்க. அது மாதிரி எண்ணெய், அதாவது பரிகாரம் செய்த எண்ணெய்களை உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, தவறு கிடையாது. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பர்மிஷன், உங்கள்கிட்ட அனுமதியே கேட்காம கொடுத்தாங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டு அது எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத தெரியாமல் வாங்கி வீட்டில் உபயோகிக்கக்கூடாது. அது மாதிரி கோயிலில் சுற்றுப்பகுதியில் நின்று யாராவது ஒரு சில பிரசாதம் கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது வேண்டியிருப்பாங்க, அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்லாமா, அவங்களுடைய கர்மா தீர்றதுக்காக வேண்டி பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னா வாங்கி சாப்பிடலாம், தவறே கிடையாது. ஆனால் எக்காரணத்தின் கொண்டும் அதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. கோவிலே சாப்பிட்டுட்டு நீங்கள் கை கழுவிட்டு வந்துடணும். அடுத்தது கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோவிலெலாம் விபூதி கொடுப்பாங்க இல்லையா, விபூதியை அங்கே யாராவது ரொம்ப கூட்டமாக இருக்குது, என் கையில் விபூதி இருக்குது, இதை நீ பூசிக்கோ, அந்த செவத்தில் பாரு விபூதி இருக்குது, அந்த தூண்கிட்ட விபூதி இருக்குது எடுத்துக்கோ அப்படிலாம் எடுக்கவே கூடாது. கோயிலில் பூஜை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கைகளால் இருந்து மட்டுமே விபூதி குங்குமத்தை பெறணும், வேறு யார்கிட்ட இருந்தோ அதை நீங்கள் வாங்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி, அது கண்ணுக்கு போடுற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் சரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு கெட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எக்காரணத்துக்கிட்டும் வாங்காதீங்க. இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. சொந்தக்காரங்க தானே, அவங்க வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சிருந்துச்சு எடுத்துகிட்டு வரேன், இதை மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, தவறே கிடையாது. ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. அம்மா வீடு மாமியார் வீடு கணக்கு கிடையாது. மற்றபடி உறவினர்கள் பெறும்போது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் இந்த பொருட்களை இலவசமாக வாங்காதீங்க. இப்போ அம்மா வீட்டில் மாமியார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா எண்ணெய், ஊறுகாய், மசாலா பொருட்கள் இதெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறிதளவு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு தான் நமக்கு குடுப்பாங்க. நமக்கு அப்படியே குடுக்காம, சிறிதளவு எடுத்து வச்சுட்டு குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது, நீங்க ஏதாவது ஒரு தொகைய வந்து குடுத்துட்டு வாங்குங்க. அது அம்மா வீடா இருந்தாலுமே கூட தவறில்ல. "அம்மா இத வச்சுக்கோங்கம்மா" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு வாங்குங்க. இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.